ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி சூப்பரான ஒரு புக் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். என்ன புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயசூரியன். உதயசூரியன் பேரை பார்த்தாலே அவ்வளோ டெம்டேட்டிங்காக இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், உதயசூரியன் அப்படின்ற இந்த புக் ஒரு பயணக்கட்டுரை. யார் எழுதினது அப்படின்னு கேட்டால் தி ஜானகிராமன் எழுதியிருக்காரு. எந்த ஊரை பற்றின பயணக்கட்டுரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான். எஸ், ஜப்பானை பற்றின பயணக்கட்டுரை. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புக்கு என்ன இயரில் எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? மறந்துடுச்சு, பார்த்து சொல்கிறேன். 1965. 1965 இந்த புக் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம 2025 இருந்துட்டு ஜப்பானை ரொம்ப பெரிய ஊராக பார்த்துட்ருக்கோம். அப்போ 1965 ஜப்பான் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா எல்லாத்துக்கும்? எனக்கு இருந்தது. பட் ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பழைய பயணக்கட்டுரை இது. கிட்டத்தட்ட 60+ இயர்ஸ்க்கு ஆச்சு இந்த புக் வந்து ரிலீஸ் ஆகி. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி ஜப்பானை பற்றி அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போ இருக்க ட்ரெண்டில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருக்க ட்ரெண்டுக்கு கிப்லி மூவிஸ், அனிமீஸ், இதெல்லாம் ஜப்பானை பற்றி ஞாபகம் வரும். வேறு என்ன ஜப்பானை பற்றி சொன்னால் ஞாபகம் வரும்? புல்லட் ட்ரெயின் ஞாபகம் வரும். புல்லட் ட்ரெயின் எப்போ வந்ததுன்னு தெரியுமா? ஆக்சுவலாக புல்லட் ட்ரெயின் நான் ரீசண்டாக அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா 1965 இருக்க புக்கில் வந்து புல்லட் ட்ரெயினை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு கேட்டால் போன்சாய் மரத்தை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. போன்சாய் மரம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறப்போ உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஒரு பெரிய மரத்தை குட்டி மரமாக்கி வளர்த்துட்ருப்பாங்க இல்லையா? ரொம்ப இயர்ஸாக அது பார்த்தா மெச்சூர்டாக இருக்கும், பட் ஆனால் அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை தான் போன்சாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போன்சாய் அப்படின்ற ஒரு கல்ச்சர் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஜாப்பனீஸ் கல்ச்சர் கிடையாது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு கேட்டால் ஜப்பானில் தான் இந்த மாதிரியான விஷயத்தை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தா க்யூட்டாக இருக்கும். நான் கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கும் அந்த போன்சாய்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வளர்க்குறது அப்படின்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு மரம் வளர அதை சுற்றி வந்து நம்ம கம்பி போட்டு கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா, அதை ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஏற்ற டிசைனில் வந்து அந்த கம்பியை வளைச்சி நம்ம வந்து ஒரு மரத்தை சைஸ் வாரியாக பிரிச்சிடலாம். சைஸ்னால் அந்த ஷேப், என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதில் எக்ஸ்ட்ரா வளர்கிற லீஃப் எல்லாத்தையும், ஒரு மரம்னா என்ன ஆகும், இப்படி கிளைலாம் வளரும் இல்லையா, அந்த களையை எல்லாத்தையும் உடச்சி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கயிறை போட்டு கட்டினது எல்லாத்தையும் கழட்டி திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், வளர ஒரு செடியோட டென்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த டென்ஸ் அதிகமாகும் போது நம்ம ஒரே ஒயரை வச்சு கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த செடி அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால வளரவே முடியாத ஒரு சிச்சுவேஷன், பார்க்கவே பரிதாபத்துக்கு உள்ளான ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த செடி இருக்கும். கண்டிப்பாக அதுதான் எல்லா போன்சாய் மரமே நம்ம தெரியாமல் வளர்த்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை தான் கோத்ரூ பண்ணுது எல்லா மரங்களுமே. இன்னும் அதில் நிறைய டெக்னிக்லாம், அந்த வேரெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி நிறைய ஓட விடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது பேசிக்காக அதோட ஷேப் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால், அந்த நம்ம ஒயரை வச்சு கட்டி சுற்றி நமக்கு ஏற்ற எஸ் வேணுமா எஸ் வச்சுக்கலாம், இல்லை டபிள்யூ வேணுமா டபிள்யூ வச்சுக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இந்த புக்கில் எனக்கு அதில் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே போன்சாய்க்கு எதிராக அதை அப்போஸ் பண்ணக்கூடிய மக்களோட கவுண்ட் அதிகமாக, அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன அதில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்படி செடிங்களை வந்து வற்புறுத்துறது, கண்டிப்பாக துன்புறுத்துறது அப்படின்னு சொல்லலாம். துன்புறுத்துறது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே பெரிய ஒரு இயக்கமே இருந்து அதுக்காக இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி அனிமல்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணுறது, அதெல்லாம் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ, ஜப்பானில் போன்சாயை அப்போஸ் பண்ணி அங்கே ஒரு இயக்கமே இருக்குது அப்படின்றது வந்து இந்த புக் படித்தப்ப எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக தெரிஞ்சுது. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த புக்கை பற்றி பர்டிகுலராக சொல்லணும்னா, ஜப்பானை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த புக்கை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. இந்த புக்கை படிக்கும்போது நமக்கு அது வந்து ஸ்டோரி மாதிரியே தெரியாது, கட்டுரை மாதிரியே தெரியாது, ஸ்டோரி மாதிரி, நாவல் மாதிரி அது பாட்டில் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். அண்ட் எந்த ஒரு ஜப்பானை பற்றின ஒரு நாவல் இல்லை, எந்த ஒரு பயண கட்டுரையோ எடுத்தோ
எடுத்தாலோ அதில் ஹிரோஷிமா நாகசாமியை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துலையாவது ஹிரோஷிமாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த புக்கில் ஹிரோஷிமாவை பற்றி மென்ஷனே பண்ண கிடையாது. அது ஏன் அந்த பக்கம் அவர் போய் பார்க்கல? கண்டிப்பாக அந்த டைமில் தான் அங்கே வந்து வார் வந்த டைம் அது. கிட்டத்தட்ட மேபி ஒரு 10-20 இயர்ஸ் அந்த கேப்பில் தான் இருக்கும். அப்போ ஏன் அந்த ஹிரோஷிமா நாகசாகியை பற்றி இதில் இவர் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கொஷின் மார்க், எதனால் மென்ஷன் பண்ணல அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புக்கில் ஃபஸ்ட்டாக தீஜா ஃப்ளைட்டில் அவர் போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும் போது அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, ரொம்பவுமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. யாராக இருந்தாலும் ஆமாம்ல அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான எக்கச்சக்க விஷயங்கள் வந்து அவர் இதில் ஃப்ளைட்டை பற்றியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பயணம் சார்ந்த விஷயங்கள், நம்ம பயணம் போகிறப்ப என்னென்ன விஷயங்களை பற்றி யோசிப்போம், இல்லை எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் எல்லா பக்கமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புக் படிக்கும்போது ரொம்ப சட்டிலான ஒரு மைல்டான ஃபீலாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி தேசாந்திரி படிச்சிருக்கேன், அப்புறம் அவரோட எஸ்ராவோட நிலம் கேட்டது கடல் சொன்னது படிச்சிருக்கேன், வேறு என்ன இன்னும் பயணக்கட்டுரைகள் ஒரு 4-5 படிச்சிருப்பேன். அண்டு ஜெயமோகன் அவரோட புல்வெளி தேசம் படிச்சிருப்பேன். அது எல்லாமே பயணக்கட்டுரைன்னு சொன்னால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா படிக்கிற நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆமாம் இது ஒரு பயணக்கட்டுரை, இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ணி படிக்க முடியும். பட் ஆனால் உதயசூரியனை பொறுத்த முடியும் என்னால் எந்த இடத்துலையுமே அது வந்து ஒரு கட்டுரை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃப்ளோவாக இருக்கட்டும், அந்த இப்போ ஒரு பயணக்கட்டுரையில் வந்து ஒரு ஏஸ்தட்டிக் கொண்டு வர முடியுமான்றதை வந்து இந்த புக்கில் நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு மைல்டான சட்டிலான, நான் வந்து ஒரு ஜப்பானுக்கு நான் ஊருக்கு போகிறேன், அங்கே வந்து என்னென்ன வந்து ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்து அதை பற்றி எழுத போகிறேன், இல்லை நான் அங்கே ஃபஸ்ட்டு டைம் அதை எவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்தேன் அப்படின்றத எழுத போகிறேன், அப்படிலாம் இவர் அதை பற்றிலாம் எழுதவே இல்லை. அதெல்லாம் பற்றி ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் சொன்ன விஷயம் அப்படின்றது வந்து ஜப்பான்னாலே அமைதியாக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஃபீல் இந்த புக் கொண்டு வந்தது. அது ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம இன்றைக்கி காசி ரீட் இல்லை ஜாப்பனீஸ் கொரியன்ஸ் லிட்ரேச்சர்லாம் படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், மைல்டாக சட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் ஒரு பயணக்கட்டுரையில் அதை கொண்டு வந்திருக்காரு தீஜா அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் எடுத்துக்க முடியல. ஆக்சுவலி தீஜா ஒர்க் நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன். இவர் எனக்கு அவ்வளோ ஃபெமிலியரான ஆத்தர் தெரியும், நான் பெரிய ஆத்தர் அப்படின்றது தெரியும். பட் ஆனால் அவரோட ஒர்க்ஸை வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன். இந்த புக் படிக்கும்போது நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால், நிறைய சிரிப்பு வர மாதிரியான எலமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பார். நிறைய ஹியூமன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து அந்த ஜப்பானுக்குள்ளே வாழக்கூடிய மக்களாக போய் நம்ம அந்த ஜப்பானை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உதயசூரியன் ரொம்ப சூப்பரான ஒரு புக் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஜப்பான் போகணுன்னு தான் தோணும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஜப்பானை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த காலத்திலேயே அவ்வளோ அட்வான்ஸான அந்த கண்ட்ரியை போய் இந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸான கண்ட்ரி அப்படின்னு நம்ம இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கோமோ, இல்லை எனக்கு இப்போ தான் தெரியுதோ அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜப்பான்னா நம்மளோட இந்த ஒரு 100 இயர்ஸ், 100 இல்லை, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஃபார்வர்டான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறப்ப, நான் இந்த ஜப்பானை படிக்கும்போது இன்றைக்கி இருக்க நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இப்போயே எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து பேக்வேர்டாக தான் இந்தியா இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ இன்னும் 60 வருஷம் கழிச்சு இருக்க ஜப்பானை பார்க்கும்போது நம்ம எப்படி அது வந்து ஒரு 10 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஃபார்வர்டான கண்ட்ரின்னு சொல்ல முடியும். அதை விட அதிகம் ஃபார்வர்டான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கும் ஜப்பான் அப்படின்னு வந்து நானே ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து போதி தர்மர் பற்றிலாம் சொல்லியிருப்பார். போதி தர்மர் வந்து ஒரு 2 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃபில் வந்து போதி தர்மரை மென்ஷன் பண்ணியிருப்பார். அதான் 1956லேயே அன்றைய கணித்தார் போதி தர்மர். இன்றைக்கி நமக்கு 7ஆம் அறிவு அப்படின்ற ஒரு மூவி வரனால போதி தர்மர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த புக்கை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிற பர்சன்ஸ்க்கு அங்கே இருக்க போதி தர்மரை அவங்க எவ்வளோ தூரம் வந்து போற்றி வணங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த
தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது பிஃபோர் 7ஆம் அறிவு ஆஃப்டர் 7ஆம் அறிவுக்குள்ளே டிஃப்ரென்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த புக்கோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 175 ருபீஸ். 175 ரூபாய்க்கு ஜப்பானை போய் சுற்றி பார்த்துட்டு வரணும்னா நீங்கள் இந்த புக் வாங்கி படிக்கலாம். அதுவும் சீக்கிரம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா 126 பேஜஸ் தான் இருக்குது. அதனால் 1 or 2 டேஸில் நீங்கள் ஒரு ஜப்பானுக்கு ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். பின்னாடி வந்து அதுக்கான மேப் இருக்குது. இந்த மேப்பில் பார்த்து நம்ம ஒவ்வொரு பிளேஸையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இதுதான் இந்த ஏரியா போல் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க ஏரியாஸ் என்னென்ன இப்போ என்னால் ஃபெமிலியராக சொல்ல முடியும். ஒரு 2-3 ஏரியாவை பார்ப்போம். நான் பாட்டில் சொல்கிறேன், அப்புறம் மறந்துடுச்சுன்னா அவ்வளோதான். டோக்கியோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டோக்கியோவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒசாக்கா அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்க ஒரு 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றியும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஊரில் வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் பூனைலாம் சுற்றுற மாதிரி அங்கே வந்து மானாக சுற்றுமா அந்த கோயிலை சுற்றி. அப்போயே அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அந்த மானுக்கு. அவ்வளோ மான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் உண்மையாலுமே அங்கே அப்படி ஒரு இடம் இருக்குது. அங்கே மானாக சுற்றுது. அந்த மானுக்கெல்லாம் போகிற கெஸ்ட் எல்லாம் டூரிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது தீனி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மான்லாம் நம்ம இடுப்பு ஹைட்டுக்கு இருக்குது. அந்த கோயில் பேர் மறந்துட்டேன், சாரி. சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புக்கை பொறுத்த முடியும் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஓவரால் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். உதயசூரியன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் சொல்லுங்கள். தெரிலைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நானே கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? உதயசூரியன் அப்படின்ற வார்த்தைக்கும் ஜப்பானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இதே மாதிரி இன்னும் நிறைய பயணக்கட்டுரைகளை பற்றின சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பயணக்கட்டுரை பிடிக்கும். இன்கேஸ் அவ்வளோ பயணக்கட்டுரைகள் நான் படிச்சிருந்தால் நான் வந்து அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஏகே செட்டியார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பர்சன். எதுக்கு அப்படின்னு கேட்டால் பயணம் சார்ந்த கட்டுரைகள் எழுதாரில்ல. அவரோட ஒர்க்ஸை நான் இன்னும் இது முடிய படித்ததில்லை. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் படிக்கணும் அப்படின்றது வந்து மைண்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பயண கட்டுரைகள் பயணம் சார்ந்த புத்தகங்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பாய்.